வந்திருக்கீங்க. அதோடைய முக்கியமான தூதுவர் சிவன் அவர்கள். ஃபர்ஸ்ட் டைம் லெட்டர் ரைட்டர்ஸ் லைக் சிவானிலாம் இருக்காங்க. நீங்க நம்ம ராணுவ வீரர்கள் எல்லையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு லெட்டர் எழுதலாம் நியூ இயருக்கு. அவரை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை தெரிஞ்சு அவங்களுக்காக காவல் காத்துட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்காக தான் காவல் காத்துட்டு இருக்காரு. அவர் எல்லையில் இல்லைன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. என் அண்ணன், என் தம்பி அப்படின்னு நீங்கள் அவரை அடையாளப்படுத்தினால் அது அவருக்கு ஏன்னா சம்பளத்துக்காக மட்டும் அந்த வேலையை செய்ய முடியாது. ஸோ அதையும் தாண்டி நாம் அவர்களுக்கு காட்டும் அன்பாக இருக்கும். நியூ இயருக்கு நீங்கள் எல்லாம் நாம் எல்லாருமே செய்யலாம். இங்கே பார்த்துட்டு இருக்கிறவங்களும் அதை செய்யலாம். நமக்காக உயிரை கூட தருவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர். நாம் அவர் இருப்பதை உணர்ந்தோம் என்று சொல்வதே பெருமை அவருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு 40 நாள் குடும்பத்தை விட்டுட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவங்க எத்தனை நாள் இருக்காங்க அந்த மாதிரி. அதனால் அதை உணர்ந்து நாம் யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து அவங்களுக்கு எழுதலாம். இந்த நியூ இயருக்கு அதை செய்யலாம். கொண்டாட்டம்ங்கிறதே இப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டாடுவதா. வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. உங்க அனுபவத்தை சொல்லுங்க. அது ஒரு காடு, ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள எல்லாம் வீடு தனித்தனியா அங்கங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நான் 15 கிலோமீட்டர், அந்த 15 கிலோமீட்டர் பயணித்து அந்த காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற வீட்டுங்களுக்கெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன வந்திருக்குதோ அவங்க கையிலேயே கொண்டு போய் சேர்த்துறது என்னுடைய கடமை. அந்த காட்டுக்குள்ள வனவிலங்குகள்லாம் எல்லாம் நிறைய இருக்குதுங்க. எல்லாம் நான் போகும்போது வரும்போது எல்லாம் அவங்க போகுவாங்க. கொஞ்ச நாளைக்கு எனக்கு பயமா இருந்துச்சு முதல்ல தொடக்கத்துல. அப்புறம் போக 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 அந்த வனவிலங்குகள்லாம் எனக்கு பழகிடுச்சுங்க. நானும் வனவிலங்கு மாதிரியே ஆயிட்டேன். என்ன அவங்களுக்கு பேச தெரியாதே, நம்மளுக்கு பேச தெரியும். என்னுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டாக்கோ, மக்களுக்கு அந்த பணி போய் சேரணும். எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான குறிக்கோள். ரொம்ப பெருமையா உங்களை கொண்டாடணுங்கிறதுக்கு தான் உங்களை இங்க கூட்டிட்டு இருந்தோம். அத்தனை பேரும் கொண்டாடிட்டு இருக்காங்க உங்களை. நன்றிங்க ஐயா. புரிதலுடன் சேவை அப்படிங்கிறது இதுதான். அவரு தெரியும் அந்த மணி ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு தேவை அதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களை கொண்டாடுவதும் 365 நாளும் பண்டிகை தான் நமக்கு. அவருடைய தேவை அவரும் உணர்ந்து, இவர் யாருக்காக சர்வீஸ் பண்ணாரோ அவங்களும் உணர்ந்தது ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம். இது எனக்கு இந்த நிகழ்ச்சியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் நம்ம பேசிக்கிட்ட விஷயத்துல எல்லார் மனதிலையும் ஒரு நெகிழ்வு இங்கே இருக்கிறது. அதுவும் அர்ச்சனாலாம் ரொம்ப மூவ் ஆயிட்டாங்க.